வாட்டர்மெலனோட இலையை ஸ்கின்னை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது லீப் ஷேப்பில் கார் பண்ணுங்க. அது பேக் சைடில் என்ன ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டுங்க. போட்டுட்டு ஸ்லைடராக கட் பண்ணுங்க. ஒரு பக்கட்டும் ஸ்லைடராக கட் பண்ணிட்டு அதே சைடு ஆப்போசிட்டில் ஸ்லைடராக அந்த கோட்டு பக்கத்துலேயே அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது சரியாக வர்றதுக்கு பேப்பரில் ஒரு 4-5-10 தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஸ்லைடராக அப்படியே கட் பண்ணிக்கிட்டே மூவ் ஆகுது. கரெக்டான ஷேப் வரணும்னா ட்ராயிங் பண்ண தான் உங்களுக்கு சரியான ஷேப் வரும். அதுக்கப்புறம் அந்த எட்ஜஸில் நைஃப் மாதிரி கூர்மையாக வரணும். அதனால இந்த ஓரத்தில் அப்படியே கூர்மையாக அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வரணும். இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த பேக் சைடில் ரொம்ப திக்கான பகுதியை பூரா ரிமூவ் பண்ணணும். என்ன காரணம்னா நம்ம பார்க்கும்போது இது சரியான அவுட்புட்டில் தெரியணும்னா இந்த எட்ஜஸ்னை கட் பண்ணணும். நன்றி. இப்போ நம்ம பண்ண போது 2வது வாட்டர்மெலன் லீவ்ஸு. அதுவும் அதே மாதிரி தான். நம்ம ட்ராயிங் ஒரு 10 தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தான் இந்த ஷேப்பு தெரியும். சென்டரில் ஃப்ளாட்டாக அந்த முனிப்பகுதி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நைஃபோட முனிப்பகுதி மட்டும்தான். ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது அது அவுட்புட் வந்துடும். அதே டெக்னிக் தான் இந்த ஓரத்துலையும். இதை ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணுங்கள். ஒரு 5-6 தடவை சரியாக வந்ததுக்கப்புறம் தர்பூசணி தோலில் அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக் சைடு பூரா கட் பண்ணணும். அது சரியாக கட் பண்ணும்போது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ 3வது மாடலு இதே மாதிரியே ஷேப் பண்ணிக்கோங்க. பேக் சைடு கட் பண்ணுங்க. சென்டரில் இப்போ மணிப்பகுதி மட்டும் இன்செர்ட் ஆகிற மாதிரி 2 ஜாயிண்ட் ஆகணும். இப்போ கண் பகுதி நம்ம கண்ணில் ட்ரா பண்ணுவோம் பாருங்க. அதே மாதிரி இதில் ட்ரா பண்ணணும். நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சின்னா அதை வச்சு பல விதமான
லீவ்ஸு எண்ணிக்கையில் அடங்காத லீவ்ஸ் நம்ம முயற்சி பண்ணலாம். நன்றி.